வணக்கம். நான் சாந்தம் சீனிவாசன் பேசுகிறேன், திருநெல்வேலியிலேருந்து. எங்கள் செக்கு எண்ணெய்க்கு நாங்கள் வந்து நல்லெண்ணெய்க்கு வந்து பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் அரைக்கிறோம். இந்த பனங்கருப்பட்டியை வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து எவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருக்கிறேங்கிறது ஒரு அனுபவத்தில் வச்சு அந்த பனங்கருப்பட்டி எது ஒரிஜினல் பனங்கருப்பட்டி, எது சீனி கருப்பட்டி அப்படிங்கிற வேற்றுமையை இது இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இது வந்து சீனி கருப்பட்டி, சீனியில் தான் தயார் பண்ணுறாங்க. பனங்கருப்பட்டி மாதிரி அமைப்பில் கொண்டு வந்துருந்தாங்க. இது பலன்னு இருக்கும், ஒரு ஈவனாக ஒன்று போல் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து சீனி கருப்பட்டி. இந்த சீனி கருப்பட்டி உடைச்சாச்சுன்னா நம்ம கற்கண்டுகளை உடைக்கும் போது எப்படி சதுரமோ அந்த மாதிரி தான் மாறும். ஒரு 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 ஒன்று போல் ஒரு ஈவனாக ஒரு டைப் மாறுங்க, இப்படி தான் மாறும். இதே இது வந்து இதில் வந்து அவ்வளோ உள்ளே வந்து மினுங்கும். சீனி கருப்பட்டியில் பனங்கருப்பட்டி வந்து அன்சேஃபாக இந்த மாதிரி தான் வரும், நல்ல ஒரு இறுக்கத்தன்மையில் இருக்கும். இதை உடைக்கும் போது உள்ளே வந்து மாவு தன்மையில் பனங்கருப்பட்டிக்கு வந்து மாவு தன்மை இருக்கும், இது மினுங்க இருக்காது. இது வந்து ஒரிஜினல் பனங்கருப்பட்டி. இதை வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவுத்தன்மை உள்ள அப்படி மாவுத்தன்மை வரும், இந்த மாதிரி மாவு மாதிரி வரும் உங்களுக்கு பனங்கருப்பட்டியில். சீனி கருப்பட்டியில் வந்து எவ்வளோத்த உடைச்சாலும் உள்ள மாவுத்தன்மை வராது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் வாங்கும்போது கூட பனங்கருப்பட்டியை பார்த்து வாங்குங்க. ஒரிஜினல் பனங்கருப்பட்டியை வாங்கி பயன்படுத்துங்க. சீனி கருப்பட்டியை பயன்படுத்தாமல் பனங்கருப்பட்டியை பயன்படுத்துங்க. இது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தெரியப்படுத்துகிறேன். இதே மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.